செல்லப்பிராணிகள் வளர்ப்பு என்பது ஒரு தனி கலை. நாய், பூனை போன்ற செல்லப்பிராணிகள் வரிசையில் தற்போது வண்ண வண்ண மீன்கள் மற்றும் கிளி போன்ற பறவைகளும் இணைந்துள்ளன. பொழுதுபோக்கோடு மட்டுமல்லாது மனதிற்கு மகிழ்ச்சியையும் தரக்கூடிய வெளிநாட்டு பறவைகள் உள்ளிட்ட பலவிதமான பறவைகள் மற்றும் கண்கவர் வண்ணங்களிலான மீன் வகைகளை ஒரே இடத்தில் பார்க்க முடிந்தால் எப்படி இருக்கும்? சென்னையில் நடைபெறும் அதுபோன்றதொரு கண்காட்சி குறித்த செய்தி தொகுப்பு. லாரிகீத், கிரே பேரட், ஜெர்மன் பியூட்டி ஹார்ன்ஸ், பிரெஞ்சு மொடினா, இங்கிலீஷ் போர்ட்டர் இவைகளெல்லாம் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கண்களை கவரும் விதத்தில் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ள பறவைகள்தான். வண்ண வண்ண இந்த பறவைகள் மட்டுமல்லாமல் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தும் மங்கி ஷார்க், ஆக்டோபஸ், லயன் ஃபிஷ், ஸ்டார் ஃபிஷ், பாகிஸ்தானி பட்டர்ஃப்ளை போன்ற விதவிதமான மீன் இனங்களும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பொங்கல், காணும் பொங்கல் கொண்டாட்டங்களுக்கு இடையே சென்னையில் நடைபெறும் பறவைகள் கண்காட்சியில் சிட்டுக்குருவி போன்ற சிறிய வகை பறவைகளையும் விதவிதமான வண்ணங்களில் தொட்டிகளில் நீந்தும் மீன் வகைகளையும் குதூகலத்துடன் கண்டு ரசிக்கும் குழந்தைகளும் பெரியவர்களும் அவற்றை தங்களது இல்லங்களுக்கும் வாங்கிச் செல்கின்றனர். என் புக்கில் படித்ததுல இங்கே வந்திருக்கு. லாப்ஸ்டர்ஸ், ஆக்டோபஸ், டான்சிங் ஹனி ஃபிஷ் எல்லாம் நிறையா இருக்குது. நான் இங்கே என்ஜாய் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே நிறைய ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு, நிறைய டைப்ஸ், ஸ்டார் ஃபிஷ், ஆக்டோபஸ் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. பேர்ட்ஸும் நிறையா டைப்ஸ், கலர்ஸில் நிறையா கலர்ஸ் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வசதி படைத்தவர்கள் மட்டுமல்லாமல் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களும் கூட தங்களது வீடுகளில் சிறிய தொட்டில்களில் மல்டி கலர் மீன்களை வைத்து அழகு பார்ப்பது நாகரிகமாகிவிட்டது. மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பறவைகளையும் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்கச் செய்யும் விதவிதமான மீன்களையும் வாங்கிச் சென்று வளர்க்க விரும்புவதாக தெரிவிக்கின்றனர் கண்காட்சியை பார்வையிடும் சிறுமிகள். நான் இந்த ஷோக்கு வந்திருக்கேன். நிறைய ஃபிஷ்ஷஸ் பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் வீட்டில் வளர்க்க ஆசைப்படுறேன். இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருந்தது அண்ட் ஃபிஷ்ஷஸ் ஆல்சோ வெதர் அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பேர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது வீட்டில் இது இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிலாம் இந்த ஆசையாக இருக்கு. பரபரப்பு நிறைந்த வாழ்க்கை சூழலில் செல்போன் கோபுரங்களின் கதிர்வீச்சு உள்ளிட்ட பாதிப்புகளால் சிட்டுக்குருவி போன்ற பறவைகளின் எண்ணிக்கை சமீப காலமாக அருகி வருகிறது. குருவிகள், கிளிகள் போன்ற சிறிய வகை பறவைகளின் ஒலிகளை கேட்பதே மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதுதான். அதிலும் பறவை சத்தங்களுடன் மனம் மகிழக்கூடிய எண்ணற்ற வண்ணங்களிலான சிறிய வகை மீன்களையும் ஒரே இடத்தில் காண்பது கூடுதல் ஆனந்தம்தான். அந்த மகிழ்ச்சியை பெறுவதுடன் குழந்தைகளுக்கும் குடும்பத்தினருக்கும் நாம் ஏற்படுத்தி தருவோம். ஜெயா செய்திகளுக்காக மாலதியுடன் வெங்கடசேது.